8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எக்ஸசைஸ் 6.1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6th சம்ல பை சார்ட் வரையணும் அப்படின்றாங்க. பை சார்ட் அப்படின்னாலே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப்டாக இருக்கக்கூடிய சார்ட்டுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பை சார்ட். ஸோ அப்போ சர்க்கிள் ஃபார்மேட்டில் வருதுங்களா? அப்போ சர்க்கிள் ஃபார்மேட்டில் வரும்போது அதோடைய மொத்த ஆங்கிள் என்னவா தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் ஆங்கிள் 360 டிகிரி இருக்கும், 360 டிகிரி மொத்த கோணமாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த மதிப்புக்கு நம்ம பை சார்ட்டை வரையணுன்றாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சொல்யூஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பீப்புளை தனித்தனியாக இந்த இதுக்குன்னு கொடுத்துருக்கிறத மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450. ஸோ இதுதான் மொத்த பீப்புளுடைய எண்ணிக்கை. இப்போ நம்ம அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆங்கிள், ஓகேங்களா, மைய கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் தி காம்பனன்ட் பை டோட்டல் வேல்யூ இன்டூ 360. அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை நம்ம ஆங்கிளுக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், டோட்டல் வேல்யூ என்னவோ அதை கீழே போடணும். நம்ம ஆட் பண்ணி போட்டிருக்கிறோம் இல்லைங்களா இந்த 450, அதுதான் டோட்டல் வேல்யூ. வேல்யூ ஆஃப் த காம்பனன்ட்னா என்னென்னா இப்போ ஒவ்வொரு ஐட்டத்துக்கு கீழே இத்தனை பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் தனித்தனியான வேல்யூ. ஸோ நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் வேல்யூவாக இருக்கிறத நம்ம ஆங்கிளில் மாற்ற போகிறோம். அப்போ ஆங்கிளில் மாற்றணும்னா என்ன பண்ணணும், வந்த ஆன்சரை 360ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை தான் நம்ம ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் போட போகிறோம். ஜஸ்ட் அந்த டேப்லர் காலமை போட்டாலே நமக்கு பை சார்ட் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த டேப்லர் காலம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டம்ஸ் என்னென்னன்றதை எடுத்து எழுதியாச்சு, அதில் தனித்தனியாக எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றதையும் எழுதியாச்சு. சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார்முலா என்னது, வேல்யூ ஆஃப் த காம்பனன்ட். அதாவது இந்த வெஜிடபிள்ஸ்க்கு எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா அல்லது வெஜிடேரியனுக்கு எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 116 சொல்கிறாங்க. டிவைடட் பை டோட்டல் வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 450. இதை நம்ம ஆங்கிளுக்கு மாத்திரம்ன்றதுனால என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இன்டூ 360. இதே கான்செப்ட் தான் எல்லா வேல்யூஸ்க்குமே. என்ன வேல்யூவோ அதை மேலே போடுங்க, டோட்டல் வேல்யூவை கீழே போடுங்க, ஆங்கிள்ன்றதுனால 360ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஏன் அது ஸ்பெசிஃபிக்காக 360னா பை சார்ட் சர்க்கிள் ஷேப்புன்றதுனால சர்க்கிளுடைய டோட்டல் ஆங்கிள் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 360. இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இப்போ நீங்கள் கால்குலேஷன் பார்ட்டை மட்டும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது. நம்ம எதை வேணாலும் கேன்சல் பண்ணலாம். நான் ஒரே மெத்தடை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கலாக சொல்லித்தரேன். ஸோ தட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேலே ஜீரோஸ் வரும். அதாவது 10s பிளேஸில் முடிகிற மாதிரி 1s பிளேஸில் எல்லாமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோஸாக இருக்கிறதுனால நான் ஒரே கான்செப்டாக சொல்லித்தரேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கால்குலேஷன் மிஸ் ஆகாமல் போடலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே ஒரு டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 0க்கு மேலே ஒரு 0வை நான் கேன்சல் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது நமக்கு சில நேரத்தில் இதையும் கேன்சல் பண்ணுற மாதிரியும் நம்பர் வரும். ஆனால் நான் ஸ்டாண்டர்டாக ஒரே கான்செப்டை எல்லாத்துக்குமே ப்ரொசீட் பண்ண போகிறேன். 45 இருக்குங்களா, இங்கே மேலே மல்டிப்ளிகேஷன் நான் ஒரு வேளை 16 45 ஒரே டேபிளில் போகிறதா இருந்தால் நான் தாராளமாக இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை டிஸ்டர்பே பண்ண போகிறதில்ல எல்லாத்துக்குமே. ஸோ எதை மட்டும் நான் கேன்சல் பண்ண போகிறேன்னா கீழே இருக்கக்கூடிய 45யும் இங்கே நியூமரேட்டர் அதாவது தொகுதியில் இருக்கக்கூடிய மேலே அந்த வேல்யூவை நான் கேன்சல் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது இது 5ல் முடியுது, இது 0ல் முடியுது. ரெண்டுமே 5 டேபிளில் போகும் அப்படின்னா எஸ் போகும், நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். எப்போவுமே கேன்சல் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய டேபிளாக போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி, அப்போ எனக்கு வேறு எந்த பெரிய டேபிள் தெரியும், எனக்கு 10 டேபிளுக்கு மேலே பெருசாக தெரியாது அப்படின்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 9 டேபிளில் போகும். ஸோ 9 5s are 45. இது பார்த்தீங்கன்னா ரெண்டே நம்பர் எடுத்துக்கோங்க, 9 4s are 36. ஒரு 0 எக்ஸ்ட்ராவாக இருக்குதுங்களா, அதை அப்படியே போட்டுருங்க. இப்போது 5 40 ஈஸியாக கேன்சல் ஆகுங்களா. ஸோ 5 1s are 5, 5 8s are 40. டிவிஷனில் அதாவது டினாமினேட்டரில் 1 வந்ததுன்னா டிவிஷன் ஓவர்னு அர்த்தம். அப்போ மேலே என்ன மட்டும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16 × 8. ஸோ 16யும் 8யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 128. இது ஆங்கிள்ன்ற கான்செப்ட்டுங்களா, அப்போ டிகிரின்ற வேல்யூ எடுத்து போட்டுக்கணும். இதே கான்செப்டை தான் நம்ம மீதி இருக்கிறதுக்கும் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன சொன்னேன், இங்கே மேலே 0, இப்போ இங்கேயும் 0 இருக்குது. நான் இதையும் அடிக்கலை, இதை மட்டும் தான் அடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணுறேன். நீங்கள் எதை வேணாலும் எப்படி வேணாலும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். ஸோ இப்போ நான் என்னென்னா ஒரே மாதிரி போகும்போது இப்போ இங்கே பாருங்கள் எல்லாத்துக்குமே நான் கீழே 0வை இதோட நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் போன ஸ்டெப்பு வந்தால் மாதிரி இங்கே 45 இருக்குது, அதே மாதிரி 360 இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது திரும்ப என்ன தான் வரும், 9 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 9 5s are 45, 9 4s are 36, ஒரு 0 எக்ஸ்ட்ரா. திரும்ப இது 5 1s are 5, 5 8s are 40. ஆக மொத்தம் கீழே 45 மேலே 316 இருந்ததுன்னா 45 டேபிளில் இது 8 டைம்ஸ் போகுதுன்ற கேல்குலேஷன் தான் அது. ஓகேங்களா? ஸோ இப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9 × 8. ஸோ 9 8s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 72 டிகிரின்றதை எடுத்து போட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் ப்ரொசீட் பண்ணலாமா. இப்போ நான் இங்கே கேன்சல் பண்ணலாமா அப்படின்னா பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸு. நான் சொன்ன மாதிரி ஒரே கான்செப்டில் போட போகிறேன். ஸோ கீழே மேலே கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ அதே 45 360 நான் ஜஸ்ட் 1 டைம் போட்டு 8ன்னு போடுறேன். ஸோ என்னுடைய கால்குலேஷன் டைமை நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு தடவை ஒரே மாதிரியே போடும்போது ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 × 8. ஸோ அப்போ 8 8s are என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 64 டிகிரி. அடுத்து
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ கீழே இருக்கிற ஜீரோக்கு மேலே இருக்கிற ஜீரோ கேன்சல். ஸோ அப்போ மீதி 45 360 1 டைம் 8 டைம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 8s are 40 டிகிரி. ஸோ சேம் கீழே மேலே கேன்சல். ஸோ 45 1s are 45 8s are. ஸோ அப்போ 3 into 8ன்னு வரும். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 டிகிரி. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ கீழே ஜீரோ மேலே ஜீரோ கேன்சல். ஸோ 45 1 டைம் 360 8 டைம்ஸ். ஸோ அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 into 8 which is equal to 32 டிகிரி. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ஒரே மாதிரி, ஏன்னா கீழே இருக்கக்கூடிய டோட்டல் இது எதுக்குமே மாற போகிறது கிடையாது. அதே மாதிரி ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா எதுக்குமே மாற போகிறது கிடையாது. ஸோ அப்போது இந்த கால்குலேஷனை ஒரே மாதிரி நம்ம பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்ம கால்குலேஷன் கன்ஃபியூஷன் இல்லாமல் சிம்பிளாக போயிடும். ஸோ இதுக்கு உண்டான பை சார்ட் எப்படி வரையணுன்றதை அடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.